Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல மழைக்காலங்கள்ல நாங்க எப்படி மாடுகளை பராமரிக்கிறோம், அதுவும் போக மாடுகள் பராமரிப்புல என்னென்ன சிரமங்கள் இருக்குதுங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக மாடுகள் வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும், மழைக்காலங்களில் மாடுகளை பராமரிக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு காரியம். என்னதான் ரொம்ப வெயில் அடித்தாலும் அந்த வெயிலில் கூட மாடுகளை நம்ம பராமரிச்சிடலாம். ஆனால் மழை ரொம்ப அதிகமாக பெய்கிற டைமில் அதை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மழை கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருந்தது, தூறல் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடுகளை எல்லாத்தையும் நம்ம ஷெட்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருந்தோம். நேற்று இந்த கிடாயை கட்டும் போது பக்கத்தில் இன்னொரு கிடா இருந்தது, ரொம்பவே பக்கத்தில் கட்டிட்டோம் போல இருக்கு. ரெண்டுமே முட்டிக்கிச்சு, ரெண்டுமே ரொம்ப அதிகமாக முட்டி இருக்கும் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொம்பு நிறைய டேமேஜ் ஆயிருக்குது. அங்கங்க தலையில பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல ரத்தக்கரை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கிடா கூட பக்கத்தில் இருந்த கிடா இதுதான் நண்பர்களே. இந்த கிடாவும் அந்த கிடாவும் தான் ரொம்பவே முட்டிக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிடா வந்து மொட்டை கிடா மண்டையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய காயம் இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 10 மணி வாக்கில் உள்ள போய் கிடாக்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டுமே முட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டுமே கொஞ்சம் இடம் விட்டு மாற்றி கட்டியிருந்தோம். நம்ம டாமி ஜாலியாக ஒய்யாரமாக படுத்திருக்காரு. மழை பெஞ்சு நல்லா குளுகுளுன்னு இருக்கும் போல இருக்கு. இதுக்கு வந்து வெயில் தாங்காது, மழை பெஞ்சதுன்னா பயங்கர சந்தோஷமாயிடும். வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிச்சா கூட தாங்காது, இழப்பு வாங்கிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு பக்கெட்ல பக்கத்தில் தண்ணி ஊற்றி விட்டு வந்தோம்னா போதும், அதுக்கப்புறம் ஈரமாயிடும், நல்லாவே படுத்துக்கும். நேற்று நைட்டு நல்லா ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாத்தையும் காலையில் ஆயிடுச்சு கொண்டு வந்து வெளியில் கட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நைட்டு இந்த கூடையில் வந்து சாணம் அள்ளி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்குது மழை வந்த தண்ணி. இங்கே அப்பா பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிற வெள்ளை மாடு வந்து செனையாக இருக்குது நண்பர்களே. இன்னும் ஒரு 10-15 நாளில் கண்ணு போட்டுருன்னு நினைக்கிறேன், ஏன்னா டேட்டு கிட்ட நெருங்கிருச்சு. நேற்று நைட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஆடுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஷெட்டில் தான் கட்டியிருந்தோம். ஆடுகளுக்கு தனியாக இந்த ஓரத்தில் கம்பி அடித்து கட்டிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடுகள் ஃபுல்லாக கட்டியிருப்போம். நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து நைட்டில் ஒரு 8-9 மணி வரைக்கும் தூறல் தூறிக்கிட்டே இருந்தது நண்பர்களே. வெளியே மாடு கட்டினா படுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் கட்டிட்டோம், ஏன்னா மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் மேகம் நல்லா இருந்தது, மழை மறுபடியும் வராதுன்னு தோணுச்சு. பொதுவாக நாங்கள் எப்பவும் நைட்டு ஃபுல்லாக மாடுகளை வந்து ஷெட்டில் கட்டுறதில்ல நண்பர்களே, ஏன்னா ரொம்ப நாசம் பண்ணி வச்சிருதுங்கிறதுனால வந்து நைட்டு ஃபுல்லாக மாடுகளை நம்ம ஷெட்டில் கட்டுறதில்ல. மழை விட்டதுக்கப்புறம் மாடுகளை கொண்டு வந்து நல்லா மேட்டு பகுதியாக பார்த்து கம்பி அடித்து கட்டிடுவோம். எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் நமக்கு டபுள் வேலை ஆகிடும் நண்பர்களே. ஏன்னா மாடுகள் 2 இடத்துல மாற்றி கட்டுறதுனால 2 இடத்துலையும் சாணம் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க கட்டுத்தரை எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு போட்டு வச்ச தீவனத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டது போக மீதி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா வந்து வேஸ்டேஜ் நமக்கு அதிகமாகும். மழை கொஞ்சம் தூரிக்கிட்டே இருக்கிறதுனால போட்ட தீவனம் எல்லாமே ஈரமாயிடும். மாடுகள் ஈரமாக இருந்ததுனாவே சரியாகவே சாப்பிடாது அந்த தீவனத்தை. நம்மக்கிட்ட இப்போ சேஃப் கட்டர் இல்லை நண்பர்களே. நம்மக்கிட்ட மாடுகள் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 3 மாடு தான் கறவை மாடு இருக்குது, மீதி இருக்கிற 4மே கண்ணுக்குட்டிகள். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து சேஃப் கட்டர் வாங்கவே இல்லை. இந்த தீவனத்தை எல்லாத்தையும் நம்ம அந்த மெஷினில் கொடுத்து கட் பண்ணோம்னா சின்ன பொடியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கூடையில் மாடுகளுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சோம்னா இவ்வளோ வேஸ்டேஜ்லாம் ஆகாது. நம்ம சேனலோடைய நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, இந்த மாதிரி சேஃப் கட்டர் வாங்கிக்கோங்கன்னா அது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ்லாம் ரொம்பவே குறையும், மாடுகள் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் நீங்கள் சொன்ன மாதிரியே சேஃப் கட்டர் வாங்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஒரு 2-3 மாசத்துல நான் புதுசு வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தங்கச்சி வீடு இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சேஃப் கட்டர் வாங்கினாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஈர சாணத்தை நம்ம கூடையில் அள்ளி கொண்டு போய் கொட்டும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த சாணம் எல்லாம் அடியில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், நம்ம கொட்டும் போது உடனே விழாது, நம்மளையும் இழுத்து கொண்டு போய் கீழே தள்ளிவிடும். அதனால் இந்த மாதிரி ஈர சாணத்தை கொட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனா நாமளும் சேர்ந்து அந்த குப்பை குழியிலேயே போய் உழுவ வேண்டியது தான். இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடையில் வந்து அடியில் வந்துட்டு வைக்கோல் இல்லைனா மாடு கழிச்சு போட்ட தீவனத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே சாணத்தை அள்ளி கொண்டு போய் கொட்டினோம்னா நம்ம கொட்டும் போது இந்த பிரச்சனை இருக்காது. மாடுகள் வச்சிருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே நிறைய டைம் வந்து கொட்டும்போது அஜாக்கிரதையாக இருந்து கீழே விழுந்திருக்கிறேன். வெளியில் இருக்க கட்டுத்தரையில் இருந்த சாணத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கிற சாணத்தை எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சென்னையிலேருந்து சனி ஞாயிறு லீவில் ஊருக்கு வந்திருந்த நண்பர்களே, அதனால் இந்த வேலையை எல்லாத்தையும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் ஊரில் இருந்தேன், சென்னையில் இருக்கும்போது வந்துட்டு அவங்க 2 பேருமே தான் இவ்வளோ வேலையும் பண்ணி ஆகணும். மழை இல்லாத சாதாரண நாட்களில் வேலை நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மாடுகள் ஒரே இடத்துல கட்டியிருப்போம், கழிச்சு போடுற தீவனமும் கம்மியாக இருக்கும், நமக்கு வேலையும் கம்மியாக இருக்குங்கிறதுனால எங்கள் அப்பா மட்டுமே இந்த எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. எப்பப்பெல்லாம் மழை வருதோ அப்போல்லாம் நமக்கு வந்துட்டு அடிஷ்னல் வேலையாக டபுள் மடங்கு வேலை வந்துடும்.
இந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு வேலை முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பெரிய லெவலில் மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க, மாடுகள் நிறையா வச்சிருக்கிறவங்க வந்து ரெகுலராக அவங்க தோட்டத்துக்கு வந்து கூலி ஆட்கள் வருவாங்க. அவங்கள வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதுவே மாடுகள் கம்மியாக இருக்கும்போது ஒரு 2 மாடு இல்லை 3 மாடு வச்சிருக்கிற போது வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் கூலி ஆட்களை வச்சு பண்ணோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா மாடுகள்ல இருந்து வர வருமானமும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நம்மளே பண்ணுறது தான் ரொம்பவே சிறந்தது. கட்டுத்தரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மாடுகள் நைட்டு கட்டியிருந்த செட்டு வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது நண்பர்களே. மாடுகள் சாணத்தை போட்டு குழப்பி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சேரும் சகதியுமா இருக்குது. அதை எல்லாத்தையும் இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி விடணும். நம்மக்கிட்ட தண்ணி பைப்பு வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணல நண்பர்களே. இந்த மாதிரி பெரிய லெவலில் மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உள்ள கனெக்ஷனே வரும், பைப்பு போட்டு அடித்து விட்டாங்கன்னா இந்த சகதி எல்லாமே வெளியே போயிடும். அதே மாதிரி அவங்க டெய்லியும் மாடுகளை வந்து செட்டுக்குள்ளே தான் கட்டுவாங்க. அதனால் இந்த செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம மாடுகள் வந்து மழை வரும்போது மட்டும்தான் நம்ம ஷெட்டுக்குள்ள கட்டுவோம். அதனால நம்ம ஷெட்டுக்குள்ள பைப் கனெக்ஷன்லாம் கொடுக்கல. வேணும்னா ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து வேணுங்கும் போது வந்துட்டு நம்ம ஷெட்டை வந்து தண்ணி ஊற்றி விளக்கமாறு வச்சு கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கனெக்ஷன் பண்ணல. ஏதோ ஒரு நாள் இந்த வேலை பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டெய்லியும் இந்த வேலை பண்ணோம்னா ரொம்பவே கடுப்பாயிடும், இடுப்பு ஒடிஞ்சு போயிடும் நண்பர்களே. ஏன்னா வந்துட்டு விளக்கமாறு போட்டு நல்லா தொடச்சி கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்க உங்க ஷெட்டை எப்படி கிளீன் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விளக்கமாறு வச்சு க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா, பைப்பில் தண்ணியை ஃபோர்ஸாக அடித்து க்ளீன் பண்ணுவீங்களாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம ஷெட்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதோட காலையில் நம்ம செய்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. மாடுகளை எல்லாத்துக்கும் தண்ணி காட்டி கொண்டு போய் மரத்தடியிலையும் கட்டியாச்சு. அடுத்தது மாடுகளுக்கு போடுறதுக்கு தேவையான தீவனத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு வந்து நம்ம சேகரித்து வைக்கணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால காடு ஃபுல்லாமே ஈரமாக தான் இருக்குது. தீவனம் எல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் மழை காலத்தில் பெரும்பாலும். இருந்தாலும் சிரமம் பார்க்காம நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த இடத்துல தான் மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் கட்டுகளை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தோம். அதிலிருந்து நெல்மணிகள் எல்லாம் கீழே விழுந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாற்று விட்ட மாதிரி முளைச்சி போய் கிடக்குது. அந்த இடத்துல நம்ம மாடு வந்து தாலி குடிச்சிட்டு அவுத்துக்கிட்டு வந்து நம்ம மரத்தடியில் கட்டலான்னு இழுத்துக்கிட்டு வந்தேன். இதை பார்த்த உடனே அது அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. சரி அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி ஆயிடுச்சு. நம்ம கட்டுத்தர பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. மதியம் கூட நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. கட்டுத்தர ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. மாடுகளை மேடு பகுதியாக தான் பார்த்து கட்டணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நம்ம ஷெட்டில் இருக்கிற அட்டை வழியாக தண்ணி வந்து நம்ம கட்டுத்தரையில் தான் ஊற்றுது. அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இங்கே சேராக மாறிடுது. மதியம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஆடுகள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதனால் அதை கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம ஷெட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு ஆடுகளுக்கு தேவையான தீவனம், கலப்பு தீவனம் கொண்டு வந்து வச்சிருக்கிற நண்பர்களே. இந்த கலப்பு தீவனம் பக்கத்தில் நம்ம கடையிலேயே இருக்குது. இது வந்து 1 கிலோ 30 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஆடுகளுக்கு வெறும் மக்காச்சோளத்தை மட்டும் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலப்பு தானியத்தையும் நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா ஆடுகள் நல்லாவே சாப்பிடுது. நம்ம ஆடுகளும் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடும். டெய்லியும் சாயந்தரம் நாங்கள் பண்ணுற ரெகுலர் வேலையும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு மரத்தடியிலேருந்து பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம தாலி வைக்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். மாடுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாடுகள் கட்டியிருந்த கட்டுத்தரையையும் நம்ம இப்போ சுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நம்ம கொண்டு வந்து இந்த இடத்துல மறுபடியும் கட்ட முடியும். இதே மாதிரி தான் டெய்லியும் நம்ம அப்பப்போ மாடுகள் கட்டியிருந்த கட்டுத்தரையை அன்னன்னைக்கே நாங்கள் சுத்தம் பண்ணி அந்த வேலையை அன்னைக்கே முடிச்சிருவோம். என்னுடைய பையனுக்கு இன்றைக்கி விளையாடுறதுக்கான மூடு அதிகமாகிடுச்சு. எப்பவும் நாங்கள் சாணம் அள்ள போனால் கூடவே அவனும் வந்துடுவான், நானும் வந்து சாணம் அள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இன்றைக்கி என்னமோ மூடு வந்து விளையாடுற புத்தி இருக்குது போல இருக்குது. அதனால் வந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு குச்சி எடுத்து அந்த சாணத்தை குத்தி குத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.